நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மதுரை மாவட்டமில் லோ பட்ஜெட்டில் இடம் இருந்துச்சுன்னா சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது ரொம்ப லோ பட்ஜெட்டில் வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க. ஒரு சதுரடியின் விலையே 10 ரூபா தாங்க. எங்கேயுமே கிடைக்காத விலையில் இங்கே இடங்கள் விற்பனைக்கு வந்திருக்கு. அதுவும் மதுரை சைடில் இந்த பட்ஜெட்டில் இடம் இல்லவே இல்லை. அப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தார் ரோடு பேஸ்லேயே வந்திருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க இது. இந்த இடம் மதுரையில் இருந்து அருப்புக்கோட்டை போகிற ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டமில் மதுரை டு அருப்புக்கோட்டை போகிற ரோட்டில் மதுரையில் இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் கள்ளிப்பட்டியில் லொக்கேட் ஆகிருக்குங்க. இது ஃபுல்லாக ட்ரை லேண்டு. சுத்தமான செம்மண் பூமியும் இல்லைங்க, கரிசல் மண் நிலமும் இல்லை. நீங்கள் போர்வெல் போட்டிங்கன்னா 80 அடியிலிருந்தே தண்ணீர் வளம் இருக்குது. தோட்டம் அமைப்பதற்கும் பண்ணை வீடு கட்டுவதற்கும் ஏற்ற இடங்க இது. இடத்திற்கு நியர்லையே ஒரு சிறிய கிராமம் இருக்குது. சாயில் டெஸ்ட்டில் மண்ணின் அளவு 7 பாயிண்ட் வருதுங்க. மொத்தமாக 25 ஏக்கர் இருக்குது. இந்த இடத்த வாங்கி வீட்டு மனைகளாக பிரிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஏற்றது அல்ல. ஃபார்ம் லேண்ட் அல்லது தோட்டம் அமைப்பதற்கு மட்டும் ஏற்ற மாதிரி மண்வளம் இருக்குது. இடத்திற்கு சேர்ந்த மாதிரி தோப்பு இருக்குங்க. போர்வெல் போட்டிங்கன்னா தென்னந்தோப்பும் அமைக்கலாம். ஒரு சதுர அடியின் விலையே பார்த்திங்கன்னா வெறும் 10 ரூபா தாங்க. மொத்தமாக 25 ஏக்கர் இருக்குது. இந்த இடத்த பிரித்து தர மாட்டாங்க, மொத்தமாக தாங்க சேல்ஸுக்கு தராங்க. இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் நம்ம சேனலை பார்த்துட்டு இந்த இடத்திற்கு அப்ரோச் பண்ணிங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் ஃபுல்லாக கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.